எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், வேதம் சொல்லுகிறது இன்று கர்த்தராகிய, இந்த வசனம் எத்தனை முறை வாசித்தாலும் அத்தனை முறையும் புதிதாய் பிறக்கிற ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்திலும் கேட்கிறவர்களுடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கிறிஸ்து வேறு, இரட்சகர் வேறு. ஆனால் ரெண்டையும் ஒன்றாய் இணைத்து சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கூடிய இரட்சகர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கிறிஸ்து எனக்கூடிய இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இரட்சகர் என்பதற்கு விடுவிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாசரேத்திலேயோ பெத்லகேமிலேயோ இயேசு பிறந்தார் என்பதற்காக நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடல. இந்த இடத்துல இருக்கிற உனக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு பிறந்திருக்கிறார் என்பதினால்தான் நம்ம எல்லாம் இந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ளே பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி இன்றைக்கு இந்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க, எனி டைம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய உள்ளத்திலே இயேசு பிறந்துட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் ஒரு உடன்படிக்கையாக வச்சுக்குங்க, உடன்படிக்கையாக வச்சுக்குங்க. இயேசு ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே பிறந்தால்தான் இந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே நிலைத்திருக்கும். இந்த மகிழ்ச்சி இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு பற்றிய சந்தோஷம், இன்றைக்கு என் முகத்தில் ஒரு முக மலர்ச்சியை கட்ட தந்திருக்கிறார் பார்த்தீங்களே, இது நிலைத்திருக்க வேண்டுமானால் எனக்குள்ளே 365 நாட்களும் இயேசு பிறந்துட்டே இருக்கணும். இயேசு பிறக்கிறவராகவே இருக்கணும். இயேசு நல்லவராகவே இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதுதான் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இயேசு இல்லை. இயேசு இல்லாத வெறுமையான கிறிஸ்தவர்களாய் வெறுமையான கிறிஸ்மஸ் நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வெறும் இயேசு இல்லாத வெறுமையாய் கிறிஸ்மஸ் நீ கொண்டாடிட்டு இருப்பதுன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு உன் கூட இருந்து அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடினா தான் உனக்கு அதில் பெருமை, உனக்கு அதில் எல்லா புகழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, உனக்குள்ளே பிறந்திருக்கிற இயேசுவை ஒரு காலமோ உன்னை விட்டு நீ இழந்து விடக்கூடாது. உன்னை விட்டு இழந்து விடக்கூடாது. ஆராதனையில் சொன்ன பார்த்தீங்களா, அவர் செல்ல பிள்ளையாய் இருப்பதை வெறுத்து உன்னைய நீ நேசித்ததினாலே உனக்காகவும் எனக்காகவும் மனிதனாய் பிறந்தாரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீ நான் ஆராதிக்கிற தெய்வம் தான் வரலாற்றையே உருவாக்கினவர், வரலாற்றை உருவாக்கினவர், வரலாற்றை இரண்டாய் மாற்றினவர் நீ நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இன்னைக்கு வரலாறு, இன்னைக்கு நாள் பார்ப்பவர்கள், நேரம் பார்ப்பவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறிவைத்து தான் அந்த நேரத்தை குறிக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாம் என்கிற ஒரு மதம் இருக்கிறது, இந்துஸ் என்கிற ஒரு மதம் இருக்குது, புத்திஸ்ட் என்கிற ஒரு மதம் இருக்கிறது, கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு வரலாறும் எதை கொண்டும் புகட்டவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டு தான் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு அவ்வளவு பெரிய ஒரு புகழ்ச்சி உண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு சாதாரணமானது கிடையாதுங்க. அது வரலாற்று மிக்க ஒரு செய்தி. இது ஒரு புராணங்களோ அல்லது இதிகாசங்களோ இது கதைகளோ கிடையாது. இது வரலாறு, நடந்த சம்பவம். அல்லேலூயா. அதனால்தான் யாராலையும் இதை மாற்ற முடியல, யாராலையும் இதை மாற்ற முடியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடி தான் வைக்கணுமா, இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வைக்கக்கூடாதான்ட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் யாராலையும் வைக்க முடியாது. ஏன்னா உண்மை இல்லை, உண்மை இயேசுனுடைய பிறப்பில் தான் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க?
அல்லேலூயா. எதவனா செய்யலாம், ஆனால் செய்ய முடியாது. இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வாழ்க்கை, இயேசுனுடைய ஹிஸ்ட்ரி 100க்கு 100 உண்மை. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் விழாவிலே மத போதர்கள் எல்லாம் கலந்து கொண்ட போது அதில் ஒரு இஸ்லாமிய மதகுரு ஒருவர் சொன்னார், எனக்கு இஸ்லாம் எனக்கு ரொம்ப உயிர், இஸ்லாமில் வைராக்கியமாக நான் இருக்கிறவன், அதை விட இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. ஒரு நல்ல ஒரு மதவாதத்திலே நல்ல வைராக்கியமாக இருக்கிற மனுஷன் சொல்கிறாரு, இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய குணங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய பொன்மொழிகள் எல்லாவராலும் பாராட்டப்படக்கூடியவைகள். அப்படிப்பட்ட தெய்வம் உனக்கு எனக்கு தெய்வமாக இருக்கிறாருனாக்கா அது நீ நானும் கொடுத்து வச்சவங்களாக இருக்கணும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் எல்லா பண்டிகைகளும் தரம் குறைந்து, எல்லா பண்டிகைகளும் மெருகு குறைந்துட்டு இருக்குது. கிறிஸ்துமஸ் மட்டும்தான் மெருகேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மாறவே மாறாது. அது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கங்கே கேக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்கே ஸ்டார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்கே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், அது மெருகேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வரலாறு, அதில் யாராலையும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, மறக்கப்பட முடியாது. அவ்வளோ பெரிய உண்மை. அந்த வரலாறு படைத்த அந்த தெய்வம் பிறந்திருக்கிற அந்த நற்செய்தி தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த நற்செய்தியா. ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் தாங்க, என்னன்னாக்கா உனக்கும் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கணுன்றது தான் கர்த்தருடைய திட்டம். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை மனுஷன் இழந்திருக்கிறான். மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விடுதலையை மனுஷன் இழந்திருக்கிறான். மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உயர்வை மனுஷன் இழந்திருக்கிறான். மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மேன்மைகளை இழந்திருக்கிறான். நல்ல ஐக்கியங்களை இழந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பிறப்பு உனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை கர்த்தர் உனக்கு அழுத்தமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் முடக்கி வச்சிட்டு இருக்கிற அந்த முடக்கங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலையாக்குவாராம். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குடைய ரட்சகர். அப்போ பக்கத்தில் இருக்கவங்களுடைய கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினாலே என் வாழ்க்கையிலே நீங்க அனுபவிச்ச கண்ணீரிலிருந்து, வியாதியிலிருந்து, கலக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, வேதனையிலிருந்து என் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு விடுதலையே, தரித்திரத்திலிருந்து மிகப்பெரிய விடுதலையே, நீ வடிச்ச கண்ணீரிலிருந்து மிகப்பெரிய விடுதலையே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்குள்ளும் கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், பிராமிஸ் பண்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலோ இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசு விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, மனிதன் இழந்து போனதை ரட்சிப்பதற்காகவே இயேசு வந்தாரா. யார் இழந்து போனது? மனுஷன். நீங்களும் நானும் இழந்து போனதை ரட்சித்து கொடுப்பதற்காகவே இயேசு இந்த மனுகுலத்திற்கு வந்தாரா. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே வந்த முதல் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ரட்சிப்பதற்காக வந்தாரா. எதற்காக வந்தார்? ரட்சிப்பதற்காக. ரட்சிப்புக்கு மறுமொழி என்னன்னு கேட்டால் விடுதலை. விடுதலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே இயேசு உண்மையாய் பிறப்பாரானால் உண்மையான விடுதலையை உன்னால் அனுபவிக்க முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க, நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம், ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவிலே சரியான ஒரு நடத்திப்பு உனக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உனக்குள்ளே பிறப்பார். ஆண்டவர் உனக்குள்ளே பிறந்திருப்பாரானால் அந்த பிறப்பு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு,
தேவன் உனக்குள்ளே இருப்பாரானால் அல்லது தேவன் உனக்குள்ளே பிறப்பாரானால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, அது மனிதன் கொடுக்கிறது அல்ல, அது தேவன் கொடுப்பது. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அது யாராலையும் கட்ட முடியாதுங்க. அது யாராலையும் கட்டி வைக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விடுதலையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விடுவிக்கிற தேவன் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வந்தாதான் நமக்கு உண்மையான விடுதலையை நம்மளால் அனுபவிக்க முடியும். நிறைய பேர் நினைப்பீங்க, நான் விடுதலை எதிர்பார்க்கிறேன், என்னால் விடுதலையை பெற முடியல. ஒரு நன்மை எதிர்பார்க்கிறேன், என்னால் நன்மையை பெற முடியல. இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன், என்னால் மாற்றத்தை அனுபவிக்க முடியல. சில பேர் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்லுவாங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த அற்புதம் நடக்கலை? ஏன் எனக்கு மட்டும் இந்த விடுதலை கிடைக்கல? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த நன்மையை என்னால் எதிர்பார்க்க முடியல, இந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்ட்டு நிறைய பேருடைய உள்ளத்தில் ஏக்கம் இருக்கும். நான் சொல்கிறேன், ஏக்கம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், உனக்குள்ளே இயேசு இல்லை. உனக்குள்ளே இயேசு இல்லை. நான் சொல்கிறேன், நீ அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லலாம். ஏன் நான் கிறிஸ்தவன் தானே, நான் சபைக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறதுனால மட்டும் இயேசு வந்துட மாட்டாருங்க. ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள நினைக்கணுமா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம். ஒரு மனுஷன் தூங்கி எழுங்குற போது அவனுடைய உயிர் ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ளே புதுப்பிக்கப்படுமா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் உயிர் டெய்லியும் புதுப்பிக்கப்படுது. புதுப்பிக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறோம். இந்த உயிர் புதுப்பிக்கப்படுகிறது போல ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கும் உனக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் உருவாகிக்கிட்டே இருக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உருவாகிற ஐக்கியம் கிடையாது. இது கிறிஸ்மஸுக்கு மட்டும் உருவாக்குற ஐக்கியம் கிடையாது. இது நியூ இயருக்கு மட்டும் உருவாகக்கூடிய ஐக்கியம் கிடையாது. மாதம் பிறந்தால் மட்டும் உருவாகக்கூடிய ஐக்கியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிறக்கிற போது அப்பாவோடு கூட நல்ல உடன்படிக்கை செய்யணும். அப்பாவோடு கூட நல்ல ஐக்கியம் உருவாகிறதுக்கு ஒன்று விட்டு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா எனக்குள்ளே நீங்கள் வந்தால் தான்ப்பா எனக்கு சந்தோஷம், எனக்குள்ளே நீங்கள் வந்தால் தான்ப்பா மாற்றம் வரும். இந்த பாருங்க, நான் திருப்பி சொல்கிறேன், உனக்காக எத்தனை பேர் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனால் உனக்குள்ளே இயேசு இல்லைனாக்கா கண்டிப்பாக கிரியை உன்னால் பார்க்க முடியாது. நான் நிறைய முறை கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். நான் நிறைய முறை கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், 10 பேரில் 8 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் 2 பேருடைய இதை என்னால் மாற்றவே முடியலன்ட்டு கேட்குறப்போ கர்த்தர் எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறார், நீ ஜெபம் பண்ணுற, நான் ஜெபத்தை கேட்காமலாம் இருக்க மாட்டேன். நீ யாருக்காக ஜெபம் பண்ணுறியோ அந்த சம்பந்தப்பட்ட நபரோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? சம்பந்தப்பட்ட நபரோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்பதான் அந்த அற்புதம் அங்கே போய் சேரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னத்தான் புது ரசத்தை கொண்டு போயிட்டு பழைய துருத்தியில் ஊற்றினாலும் அந்த துருத்தியில் நல்ல ருசி இருக்காதுங்க, கெட்டுப்போன ருசி தான் வரும். அது போல தான் நீ என்னத்தான் திருத்தம் செய்யாத ஒரு பாத்திரமாக இருந்தோம், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் வரப்போகிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்குள்ள இயேசு வந்தால் தான் அற்புதம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஜெபத்தில் எப்போவுமே இயேசு உங்கள் கூட இருக்கணும். எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு கையை வலது கை வச்சு சொல்லணும். ஒரு சில நேரத்தில் நமக்கு விரோதமாக பயம் வரும், ஒரு சில நேரத்தில் பயம் வரும், சில நேரத்தில் பதப்பதப்புகள் எல்லாம் வரும், கலக்கங்கள் எல்லாம் வரும். மனசில் இருதயத்தில் கையை வச்சு சொல்லணும், ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி பாதுகா. உன் கூட தெய்வம் இருந்தால் அப்பப்போ அவர் கூட பேசிகிட்டே இருப்பேன். இதெல்லாம் அறிகுறி, இதெல்லாம் அறிகுறி. நீங்கள் யோசிப்பீங்களே, அது எப்படி ஆண்டவர் இருக்கிறத எப்படி என்னால் உணர முடியும், எப்படி ஆண்டவர் இருக்கிறான்னு தெரிஞ்சிக்க முடியும்? சில அறிகுறிகளின் நிமித்தமாக உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இயேசு உன்னை விட்டு வெளியில் போல உன் கூட தான் இருக்கிறாருனாக்கா எப்பவுமே அவரை நினைக்கிற குணம் இருக்கும். பிரச்சனைன்ட்டு வந்துட்டாலே உடனே உன்னை அறியாமலேயே கையை வச்சுட்டு, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு சகாயம் செய்யுங்கப்பா, என் கூட இருந்து என்னை நடத்துங்கப்பா, நீங்கள் தான்ப்பா என்னால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே.
அப்படின்ட்டு எல்லாவற்றிலையும் அவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டே இருப்பீங்க. நிறுத்த அவர் உனக்குள்ளே இருக்கிறான்ட்டு அர்த்தம். அவர் உன் கூட இருக்கிற வரையிலும் உன்னை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பார். உனக்கு விரோதமாக எலும்பு இருக்கட்டெல்லாம் போய் சண்டை போட்டுகிட்டே இருப்பார். என் பிள்ளையை தொடாத, என் பிள்ளைக்கு விரோதமாக வராத, என் பிள்ளைக்கு விரோதமாக கிரியை செய்யாத, என் பிள்ளைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதன்ட்டு சொல்லி என்ன பண்ணிடுவார்? யுத்தம் பண்ணிகிட்டே இருப்பார். நீ சமாதானமாக இருந்துகிட்டே இருப்ப. அல்லேலூயா. என்ன பாருங்களேன், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இப்போ ஆண்டவர் அழகாக சொன்னார், தேவன் உனக்குள்ளே பிறந்து உன்னோடு கூட இருந்தால் மட்டும்தான் உனக்கு உண்மையான விடுதலையை அவரால் கொடுக்க முடியும். அப்போது அடுத்த பாட்டு, யாருக்குள்ளே அவர் பிறப்பார். நல்ல கவனிக்க, உன்னை பார்த்தா சொல்ல, யாருக்குள்ளே அவர் பிறப்பார், யாருக்குள்ளே அவர் இருப்பார். அடுத்த கேள்வி வருகிற போது வாக்குத்தத்தம் அதற்குண்டான விடை சொல்லுகிறது. யார் அவருக்கு வழியை ஒப்புவிக்கிறார்களோ, யார் அவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் அவருக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படிதானுங்க. அர்ப்பணிக்கிற மனுஷனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. மரியாள் கணவனாலே புறக்கணிக்கப்பட்டவள். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அவளை ஒரு அசாதாரணமாக நடத்தினாங்க, ஒரு பொருட்டாக நினைக்கல. எல்லாருக்கும் முன்னாடி ஏன் வாழணும், வாழ்கிறத விட செத்து போயிடலான்னு சொல்லி நினைச்ச ஒரு பெண் மரியாள். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட பெண்ணை தேவன் தெரிந்தெடுத்தாரா. எனக்குள்ள கூட சில பொறாமை, நமக்குள்ள அநேகருக்குள்ள அவ்வளோ பெரிய பொறாமை இருக்கும். ஏன்னாக்கா அவ்வளவு பெரிய தெய்வம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அற்பமாய் நினைத்த ஒரு பெண்ணை அவர் தெரிந்தெடுத்தார். ஏன் தெரிந்தெடுத்தார்? ஏன் எங்களை தெரிந்தெடுக்க கூடாதா? நிறைய கேள்விகள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பார்த்ததை போல மரியாளை அவர் பார்க்கல. மரியாளுக்குள்ள ஒரு மகிமையான ஒரு குணம் வந்தது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவளை புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில், ஒதுக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அப்போ அவள் என்ன பண்ண முடியல, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவள் சொல்கிற, நான் கணவனை அறியேன், எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு ஒரு குழந்தை பிறந்த நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வருகிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் சொல்லுகிறாள், இதோ நான் உமக்கு அடிமை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? பாருங்க, சில நேரங்களில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை இயற்கைகள் எல்லாம் அதற்கு எதிராக இருக்கிறது போல தெரியும். ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறப்போ எதுவுமே அதற்கு சாதகம் இல்லாததை போல தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் பேசுகிற போது அது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு நம்பிக்கையின்மைகள் கூட உனக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒரு முறை பேசிட்டார்னாக்கா அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். மரியாள் அதை தான் பண்ணாங்க. எது எப்படியோ போட்டோம். அவர் சொல்றா, இதோ நான் உமக்கு அடிமை. நான் எல்லாருடைய பார்வைக்கு ஆகாதவ தான், எல்லாம் ஒத்துக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, கல்யாணம்னா இன்னும் 4 பேர் பேச தான் செய்வான், ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அடிமை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இதை பாருங்க, இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. எப்போ ஆண்டவர் பேச ஆரம்பித்தாலும் உங்களுக்கு தேவையுள்ள வார்த்தை வரும்னு சொல்லி அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு முறை தேவனுடைய வார்த்தை வருகிற போதும் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை என் கூட பேசுனீங்கனாக்கா அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பாருங்க. உங்கள் மடியை கர்த்தர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய டைட்டு, உங்களுடைய எண்ணங்கள் அப்படி வரணும்.
உங்களுடைய எண்ணங்கள் வந்து அப்படி வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் அப்படி வந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். மரியாளுடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணம் அவளுக்குள்ளே இருந்தது. ஏது எப்படி ஒன்றால் இருக்கட்டும், இது உன்னதமான தெய்வத்தினுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நான் நடக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லிட்டு கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த உடனே தேவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை வந்துருச்சுங்க. தான் ஒதுக்கி வச்சிருந்த கணவன் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவளை தூஷணமாய் பேசின ஜனங்கள் எல்லாம் அவரை உயர்த்தி பேச ஆரம்பித்தாங்க. அவன் யாரெல்லாம் கண்டு பயந்தாலோ அவங்கெல்லாம் அவளுடைய பட்சத்தில் வந்து பொன்னையும் பொருளையும் கொட்டி அவளை வாழ்த்த ஆரம்பித்தார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க சொல்லிட்டு அவளை வாழ்த்த ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இந்த வாழ்த்துதெல்லாம் எப்படி தெரியுமா வந்தது? அவளுடைய அர்ப்பணிப்பினாலே வந்தது, ஒப்பு கொடுத்ததினாலே. அவங்க வந்துட்டு ஆண்டவருக்காக சாஷ்டாங்கமாய் தன்னை கொடுத்ததினாலே ஒரு பெரிய ஒரு வெற்றியை அந்த அம்மாவில் பெற முடிஞ்சது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா? அதுதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மரியாதை போலத்தான் முடங்கி போய் கிடக்குது. எல்லாருக்கும் முன்னாடி அது அவமானமாக இருக்குது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. நம்மளை முன்னாடி நேசிக்கிறாங்க, பின்னாடி நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையில் உன்னை நேசிக்கிற உன் ஜனங்கள் எல்லாம் உன்னை உயர்த்தணும், உன்னை நல்ல சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு நினச்சனாக்கா உனக்குள்ளே இருக்கிற உன் தெய்வத்திற்கு முன்பதாக நீ அர்ப்பணிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த 2025 வருஷத்தை நான் வெறுமையாக கழிச்சிட்டேன். இந்த 2025 வருஷத்தில் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ என்ன உங்கள் கரத்தில் நான் தர்றேன்.